கௌரி அம்மா மறுபடியும் அந்த விஷவள்ளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்ற தகவலை இனியாவுக்கு போன் பண்ணி சொன்னதும், அதுலயும் குறிப்பா அந்த விஷவள்ளி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே உன்னுடைய அக்கா யாழினி தான் அப்படின்னு சொன்னதும் இனியாக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அமுதா சித்தியை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு தான் தெரியும், ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கௌரி அம்மா கிட்ட போன்லயே சங்கடப்பட ஆரம்பிச்சாங்க. கௌரி அம்மாவும் யாழினிக்கு நடந்த பிரச்சனையை பத்தி சொன்னதும் ஒரு வகையில சந்தோஷப்பட்ட இனியா இன்னொரு பக்கம் இந்த சீனை கிரியேட் பண்ணதே அமுதா சித்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு கௌரி அம்மா கிட்ட இன்னொரு சந்தேகத்தையும் சொன்னாங்க. இனியாவோட சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான் அப்படின்றதையும் கௌரி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை இருங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னவங்க படு வேகமா வீடு நோக்கி வரவும் ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயின் இனியா வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கும் விஷவள்ளிக்கு யாழினி ரொம்ப அக்கறையா சுக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கும் ரொம்ப சரியா இருந்து போச்சு. வேகமா வந்த இனியா அந்த காப்பியை தட்டியும் விட்டுட்டாங்க. வந்த வேகத்துல யாழினிய லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏங்கா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வயிற்றுல வளர கருவை அழிக்கிறதுக்கு தான் இவங்க அவ்வளவு பிரயத்தனப்பட்டாங்க, அது உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீ எப்படி மன்னிச்சவங்களை வீட்டுக்குள்ள அனுப்பணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டதும், இல்ல இனியா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அப்போ அவங்க புத்தி கட்டத்தனமா பண்ணிட்டாங்க, இப்ப அவங்க மாறிட்டாங்க, இன்னைக்கு அவங்க மட்டும் இல்லைன்னா என்ன நீ பார்த்திருக்கவே முடியாது, அந்த ரவுடிங்க என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னு நடந்த விஷயத்த தன் சார்பா ஒரு தடவை இனியா கிட்ட சொன்னதும், அதெல்லாம் சரிதாங்க, எனக்கு என்ன தெரியுமா சந்தேகமா இருக்கு, அந்த ஏற்பாடை இவங்களே பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு விஷவள்ளி முன்னாடியே போட்டு உடைக்கவும் ஆரம்பிச்சாங்க. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை இனியா, ஏன்னா அந்த ரவுடிங்க என்கிட்ட ரொம்ப பண்ணிட்டு இருக்கும் போது சித்தி வந்து கேட்டாங்க, இவங்க கேள்வி கேட்டதுக்காக கையில இருந்த கட்டையால சித்தியவே அடிச்சுட்டானுங்க, அவங்களுக்கு பலமா காயமும் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லக்கா எனக்கு சந்தேகமா இருக்கு, இதெல்லாம் வெறும் டிராமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேண்டேஜை பிரிக்கவும் விஷவள்ளி வலியால துடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இனியா ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க, தலையில ஏற்பட்டிருந்த காயம் போலியானதெல்லாம் இல்ல, உண்மையான காயம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா யாழினி சொன்னது உண்மையோ அப்படின்னு அவங்க மனசுல நினைக்க ஆரம்பிச்சாங்க. விஷவள்ளிக்கு ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்த பிறகுதான் இனியா சகஜ நிலைக்கு திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. அக்கா சொல்ற மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து அமுதா சித்தி தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு இனியாவும் முழுசா நம்பிட்டாங்க. இததான் விஷவள்ளியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. இதுக்கு மேல அமுதா சித்தியை தடுக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு இனியா அமைதியானாங்கல்ல. இததான் சாக்கா பயன்படுத்திக்கிட்டு உள்ள வந்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தாம் புத்தியை காட்ட ஆரம்பிச்சா. நாய்வாலெல்லாம் நிமித்த முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே யாழினி வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க கருவை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இறங்க ஆரம்பிச்சா. ஏற்கனவே திட்டம் போட்டபடி ஏதோ சில நாட்டு மருந்து பொடிகளையும் வாங்கி வச்சிருந்தா. அதை பால்ல நல்லா கலந்து யாழினி கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு யாழினி கிட்ட அக்கறையா பேசிக்கிட்டு அந்த பாலை கொடுத்து குடிக்கவும் சொன்னா. நல்ல வேலையா கௌரி அம்மா அந்த நேரத்துல வந்தாங்க. அவங்க மனசுக்கு ஏதோ சரின்னு படல, இவ ஏதோ வில்லங்கத்தை பண்றா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டு யாழினிய அந்த பாலை குடிக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த பால்ல விஷவள்ளி ஏதோ கலந்திருக்கான சந்தேகம் வந்ததுனால தான் தடுத்து நிறுத்தினாங்க. அதை மட்டும் ஊர்ஜிதப்படுத்தினாங்கன்னா விஷவள்ளியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. கூடவே இருந்து பார்த்துப்பாங்கன்னு நினைச்ச இனியா டியூஷன் வச்சுட்டு தான் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விக்ரம் இனியாவோட இந்த ஏற்பாடு விஷவள்ளிக்கு ரொம்ப சாதகமா தான் அமைஞ்சிருக்குன்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.